சீன அதிபர் ஜி ஜின்பிங் என்ன ஆனார் என்பதுதான் சர்வதேச மீடியாக்களில் பரபரப்பு செய்தி. அவர் தலைமறைவாகிவிட்டாரா அல்லது காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாரா என்கிற $1 மில்லியன் கேள்விகள் சீன மக்களிடையே எழுந்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம், பிரிக்ஸ் மாநாடு போன்றவற்றில் அவர் கலந்து கொள்ளாததே இந்த திடீர் பதற்றத்திற்கு காரணம். இது குறித்து விரிவாக பார்க்கலாம். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. Meenakshi Faculty of Physiotherapy admission open for BPT and MPT. Apply now. சீனாவின் அதிபர்கள் மாவோ, மாசேதுங்கிற்கு அடுத்தபடியாக சக்தி வாய்ந்த தலைவராக கருதப்படுபவர் ஜி ஜின்பிங். 72 வயதாகும் இவர் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷனின் தலைவர். ஆட்சிக்கும் இராணுவத்திற்கும் தலைவர் என்பதால் சர்வ அதிகாரங்களும் இவரது கையில்தான். இவரை எதிர்த்து பேசியவர்கள் உடனடியாக கட்டம் கட்டப்படுவார்கள் அல்லது காணாமல் ஆக்கப்படுவார்கள். உலகின் இராணுவ பலம், பொருளாதார பலம் ஆகியவற்றில் நம்பர் 1 அமெரிக்கா அல்ல, நாங்கள்தான். உலகின் ஒரே வல்லரசு நாடும் சீனாதான் என்பது ஜி ஜின்பிங்கின் அறைகூவல். எனவேதான் சீனாவின் அரசியல் சாசனத்தை திருத்தி 3வது முறையாக அதிபராகி இருக்கிறார். வாழ்நாள் அதிபர் என போற்றப்படும் அவரின் பதவிக்காலம் முடிய இன்னும் 3 ஆண்டுகள் மட்டுமே இருக்கிறது. இந்நிலையில்தான் அவர் காணாமல் போயிருக்கிறார். அவருக்கு என்ன ஆயிற்று என்பதை அறிய சீன மக்கள் மட்டுமல்லாமல் சர்வதேசமும் காத்து கொண்டிருக்கிறது. கடந்த மே 25 முதல் ஜின்பிங் எங்கு போனார் என்பது தெரியவில்லை. ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் அவரை பற்றிய செய்திகள் இல்லை. கடைசியாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபரை அவர் சந்தித்த படம் ஒன்று வெளியானது. பிறகு சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்கும் ஜி ஜின்பிங்கும் சீன பெருஞ்சுவரில் நடந்து கொண்டே பேசிய புகைப்படங்கள் வெளியாகின. பிறகு ஜூலை 15 அன்று அவர் இந்திய வெளியுறவுத்துறை செயலர் ஜெய்சங்கரை சந்திக்கும் படமும் வெளியானது. இப்படி அவர் வெளிநாட்டு தலைவர்களை சந்திக்கும் புகைப்படங்கள் மட்டுமே வெளியான நிலையில் அவர் வெளியுலகில் தென்படாதது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. அதிலும் சமீபத்தில் பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் அவர் கலந்து கொள்ளாததுதான் சீனாவில் ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியாக தெரிகிறது. மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான பிரிக்ஸ் மாநாட்டில் ஜின்பிங்கும் ரஷ்ய அதிபர் புட்டினும் தான் ஸ்டார்களாக இருப்பார்கள் என பேசப்பட்டு வந்த நிலையில் உலகின் கிரிமினல் கோட் அமைந்திருக்கும் பிரேசிலுக்கு உக்ரைனுடன் போரை நடத்தி வரும் புட்டின் வராதது ஆச்சரியமில்லை. ஆனால் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக கம்பு சுற்றி வரும் சீன அதிபர் கலந்து கொள்ளாதது பலரது புருவத்தையும் உயர்த்த வைத்திருக்கிறது. அதோடு சமீபத்தில் சான்ஷி மாகாணத்தில் சீன ஜப்பான் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் அவர் ஆப்சென்ட். தவிர ஆண்டுதோறும் நடைபெறும் விசுவாச விழாவின் சீஃப் கெஸ்டே அவர்தான். அதிலும் கூட அவர் தென்படவில்லை. எனவேதான் ஜின்பிங்கிற்கு ஏதோ ஆகிவிட்டது, அவர் தலைமறைவாகிவிட்டார் அல்லது காணாமலாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி பரவி வருகிறது. சீன அதிபராய் ஜின்பிங் பொறுப்பேற்றதும் அவரின் எதிர்ப்பாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சர் லீ ஷாங்ஃபோ, நிதியமைச்சர் கின் கெங், மாஜி பிரதமர் லீ கெகியாங் மற்றும் ராணுவ தளபதி வெய்பெங்கா உள்ளிட்ட பல்வேறு தளபதிகள் மாயமானார்கள். மாஜி பிரதமர் லீ கெகியாங் சாவில் ஜின்பிங்கிற்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்களினால் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் ஜின்பிங்கிற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. தவிர உலகின் நம்பர் 1 வல்லரசாய் சீனாவை மாற்ற அவர் பல நாடுகளை கடன் வலைகளில் சிக்க வைத்து உலக நாடுகளின் எதிர்ப்பை சம்பாதித்திருப்பதையும் சர்வதேசத்திலிருந்து சீனா தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதையும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ரசிக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக சீனாவின் கடன் பல $1 டிரில்லியன் உயர்ந்து பொருளாதாரம் சரிந்திருப்பது, 50 மில்லியன் அடுக்குமாடி வீடுகள் கட்டப்பட்டாலும் அதை வாங்க ஆள் இல்லாமல் சும்மாவே கிடப்பது, 15% இளைஞர்கள் வேலையில்லாமல் இருப்பதும் கூட ஜின்பிங்கிற்கு எதிராக திரும்பியிருக்கிறது. அவர் மீதான அதிருப்தி சீன பொலிட் பீரோ கூட்டத்திலும் எதிரொலித்திருக்கிறது. அப்போது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அதிகார பகிர்வுக்கு வற்புறுத்தியிருக்கிறார்கள். இது ஜின்பிங்கை டென்ஷன் ஆக்கவே அவர் எந்த நிகழ்விலும் தென்படவில்லை.
அரசு மற்றும் தனியார் நிகழ்ச்சிகளில் சீன தலைவர்கள் தென்படவில்லை என்றால் அவரது பதவிக்கு வேட்டு அவர் மாற்றப்படுவார் அல்லது காணாமலாக்கப்படுவார் என்பதுதான் சீன வரலாறு. எனவேதான் ஜின்பிங் எங்கே என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசு ஊடகமான பீப்பிள்ஸ் டெய்லியில் அவரது படம் நீக்கப்பட்டிருக்கிறது. சீன பல்கலை பேராசிரியர்கள் ஜின்பிங்கை விமர்சித்து பல கட்டுரைகளை வெளியிடுவதும் சீன வரலாற்றில் புதிது. தற்போது சீன அதிபர் பதவிக்கு இருவரது பெயர்கள் அடிபடுகின்றன. ஒருவர் சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன் துணைத் தலைவர் ஜெனரல் சாங் யூசியா. இவருக்கு ஜின்பிங்கால் அவமானப்படுத்தப்பட்ட மாஜி பிரதமர் ஹீ ஜின்டோவின் ஆதரவு இருக்கிறது. இன்னொருவர் வாங் யாங். இவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் சீனியர் தலைவர்களில் முக்கியமானவர். அதோடு ஜின்பிங்கிற்கு எதிராக எப்போதும் குரல் கொடுப்பவர் என முடித்துக் கொண்டார். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. Meenakshi Faculty of Physiotherapy admission open for BPT and MPT. Apply now.